இப்போ யாராவது ஆபாசமாக பேசணுமா நம்ம? சார் இவங்க ஆபாசமா பேசுனாங்க நான் சொல்லவே இல்லை. நான் பொது கருத்தை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு உங்க 2 நிமிஷம் தரேன், பேசி முடிக்க நான் கேள்வி வரேன், இல்லை நான் வெளியே போயிடுவேன். அப்படியா? சரி சார், முதல்ல என்ன பேச விடுங்க சார். அதான் 2 நிமிஷம் உங்களுக்கு டைம். எங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, எங்களுக்கு வேற ஒரு வேலை இருக்கு, இன்னும் அடுத்த ப்ரெஸ் மீட்டுக்கு போகணும். அப்படியா? ஆமாம், சொல்லுங்க. ஓகே சார். ஸோ இந்த மாதிரி புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, கலாச்சாரத்தை நினைவுபடுத்திருக்காங்க. நிறைய இடங்கள்ல ஆடியோ லான்ச்சில் நானும் பார்த்துட்டேன் சார். நடிகர்களோ வர்றது கிடையாது. அதாவது ஒரு ப்ரொடியூசர்னா விற்காததை விற்று ஓகேங்களா கஷ்டப்பட்டு தான் படம் எடுக்கிறாங்க. ஸோ அந்த படத்தை வந்து அவங்கள வந்து ஒரு நாயகனாக வந்து சித்தரித்து காமிக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் கடந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ லான்ச்சில் கலந்து வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தணும், பத்திரிகை நிருபர்களுக்கும் நம்ம அதை பற்றி சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இந்த படம் வந்து உண்மையிலே ப்ரொடியூசர் மேடமோட ரெக்வஸ்ட்னால இங்கே வந்து பார்த்து நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய ப்ரொமோஷன்ஸில். சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சார் நம்ம 2 பேரும் பார்த்து பேசுகிறோம், அதுக்குள்ளே பார்த்ததே இல்லைன்றீங்களே சார். கேளுங்க சார். பண்ண போறேன் படத்துக்கு, அதுக்கான இருங்க சார், அதுக்கு முன்னாடி என்னோட சிக்னேச்சர்ஸ் இப்போ போட்டுக்கிறேன் எல்லாருக்கும். ஐயோ சார் யதார்த்தமா பேசுறாரு. சார் நான் இதுதான் பண்ணேன், அவர்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணேன். இல்ல சார், சார் ப்ரீ ஷோ பார்த்துட்டு வந்து கருத்து. ஆமா, அவங்க என்ன மாதிரி ஆளுங்க சொல்லவே இல்லையா சார். அவங்க சார் இன்ஸ்டாகிராமை தாண்டி நான் 5 படத்தில் நடிச்சிட்டேன் ஓகேங்களா. அந்த படத்தில் ஃபர்ஸ்ட் படம் மே 23 ரிலீஸ் ஆக போகுது. சிறு வயசில் முதல்ல என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க.